அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இன்றைய தினம் அரசு பணியாளர் ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணியாளருக்கு சொந்த காரணங்களுக்கான ஏட்டா விடுப்பை அரசுக்கு ஒப்புவிப்பு செய்து, அதாவது 180 நாட்கள் இருக்கும் மொத்த நாட்கள், அதில் விடுப்பாக எடுத்தால் 6 மாத காலங்களுக்கு அரை மாத ஊதியமும், அதே விடுப்பை அரசுக்கு ஒப்புவிப்பு செய்தால் 90 நாட்கள், அதாவது 3 மாதம் சம்பளத்தை பெறலாம் என்பது விதியின் கீழ் உள்ளது. அந்த விதியின் கீழ் உள்ள நிலையை ஊதிய பட்டியல் எப்படி தயார் செய்வது என்பது இன்றைய தினம் காண்போம். முதலில் HRMS இனிஷியேட்டர் லாகின் செய்து கொண்டு HRMSல் லீவ் ப்ராசஸ் என்பது இருக்கும். அதில் லீவ் பேலன்ஸ் அப்டேட் வெப்பாடி வெப்பாடி டவுன்லோட் செய்து கொண்டு UEL ஆன் PA அவைல்டு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொண்டு எந்த பணியாளரோ அந்த பணியாளருக்கு நேர் எதிராக 180 நாட்கள் குறிப்பிடப்பட வேண்டும். எஃபெக்டிவ் டேட் என்பது இருக்கும். அந்த எஃபெக்டிவ் டேட்டில் கடைசியாக அவர் ஓய்வு பெற்ற நாளை குறிப்பிடப்பட வேண்டும். பின்பு என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொண்டு அதில் ஆல்ரெடி எம்ப்ளாயாக அந்த எம்ப்ளாயி மாற்றப்பட்டதினால் ரிட்டையர்மெண்ட் என்ட்ரி செய்யப்பட்டுள்ளது. என்கேஷ்மெண்ட் ஆஃப் UEL ஆன் PA என்ற ஆப்ஷனை தெரிவு செய்து கொண்டு பின்பு பணியாளருடைய எண்ணை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து கோ என்று ஆப்ஷனை கொடுக்க வேண்டும். பின்பு ஆக்ஷன் பட்டனை தெரிவு செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே செய்துள்ள காரணத்தினால் கிரியேட் என்ற பட்டனை தெரிவு செய்து இங்கு ஆல்ரெடி செய்யப்பட்டுள்ளதை இங்கு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் என்கேஷபிள், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அவைலபிள், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அவைலபிள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிறகு பதிவு செய்யப்பட்டதை வழக்கம் போல நாம் ஃபினான்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்து கொண்டு பேரோல் ஆப்ஷனை தெரிவு செய்து எம்ப்ளாயி சர்ச் கொடுக்க வேண்டும். சர்ச் கொடுத்தவுடன் எந்த எம்ப்ளாயோ அந்த எம்ப்ளாயிக்கு டிக் செய்து கொண்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன்னில் அந்த எம்ப்ளாயிக்கான UEL சப்ளிமெண்ட்ரி செய்யப்பட்டு அதற்கு முன்பாக அந்த எம்ப்ளாயிக்கு பே சர்வீஸில் டிவிஷன் டிடக்ஷன்ஸ் என்ற ஆப்ஷனில் GTN இன்கம் டேக்ஸ் செஸ், அதாவது UEL ஆன் PA என்ற ஊதிய பட்டியலுக்கு 10% வருமான வரி செலுத்தப்பட வேண்டும். 4% 10%, 10% வருமான வரியை